Yes, we are going to now talking about the important sum of MTP 2019 and RTP 2019. ஸோ இது வந்து எம்டிபி சொன்ன இது ரொம்ப மோஸ்ட்லி சம்டைம்ஸ் கேட்டது. இது எம்டிபி 2019 மார்ச்லையும் ஆர்டிபி 2019 நவம்பர்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்தியஸ் 103, அதாவது பிஸ்னஸ் காம்பினேஷன் சிஏசிஎம்ஏ ஃபைனலில் கேட்டது. எஃப்ஆர் பேப்பர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த சம்ம ஒரு தடவை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கும். ஹச் லிமிடெட் acquired equity shares of S Limited listed company in two transactions as mentioned in below table கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நவம்பர் 2016 வந்து 15% அக்வயர் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி 2017 45% அக்வயர் பண்ணிடுறாங்க. ரிமார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the shares were purchased based on the quoted price. முக்கியமான விஷயம் quoted price. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் on the relevant dates. Based on the above mentioned companies have INR as their functional currencies. Consequently, H Limited acquired control over S Limited on 1st January. So நமக்கு தேவை வந்து ஐடி பிங் தான் நமக்கு தேவை. ஐடினா ஐடென்டிஃபை த அக்வயர். ஃபர்ஸ்ட் வந்து அக்வயர் யாருன்னு கேட்கறாங்க கேள்வி. அக்வயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா H Limited தான். அடுத்து வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன். ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அக்வயர், ரெண்டாவது டேட் ஆஃப் அக்விசிஷன் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரியில் தான். அப்போ 1/1/2017 தான். மூணாவது தான் என்னங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். சரி, இதுதான் நம்ம அடுத்து வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த ஆர்டரில் எப்பயுமே வந்துடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த அக்வயர் H Limited. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் சப்சிடரி யாராவது இருப்பாங்கன்னா எஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். டேட் ஆஃப் அக்விசிஷன் டேட் சொல்லியாச்சு. சரி, 1/4/2014. ஆமாம், ஸ்டெப் அக்விசிஷன்ஸ் அதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக எப்போ வாங்கிக்கிறாங்க 1/11/2014. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணுறது நல்ல விஷயம். சரி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க வேணாமான்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு தடவை கணக்கு படிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயம் கேட்டுக்கிறாங்க. கேரிங் வேல்யூ, ஃபேர் வேல்யூ. கேரிங் வேல்யூ ஆல்வேஸ் நாட் அ கேரிங் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் பேஸாக வச்சுருக்கோம். ஃபேர் வேல்யூ ஆல்வேஸ் கேரிங் அமௌண்ட். அப்போ நம்ம டிடிஏ டிடிஎல் கண்டுபிடிக்கும் போது இந்த விஷயத்த நம்ம கேரிங் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பேஸாக மாறிடும், ஃபேர் வேல்யூ வந்து கேரிங் அமௌண்ட்டாக மாறிடும் தான் தெரியும். ஸோ அதனால இந்த நம்ம விஷயத்தை நம்ம போட்டால் தான் அந்த ஐஎன்ஏ கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பின்னால் பார்ப்போம். உங்களுக்காக சொல்லிட்டேன். அதர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் இன்க்ளூட் லீஸ் ஹோல்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஹேவிங் கேரிங் வேல்யூ 1 crore and fair value 1.2. Rate of implementation of lease was 2010. The one the inscription lease is limited correctly classed with the lease assets. However, in fact, circumstances on 2000 as considers lease would be classified as an operating lease. Lawsuit filed by the customers claim of ₹2 crore. 0.5 is a fair value. It is not probable that an outflow of resources embodying economic benefit will be required. Any amount which would be paid in respect of suit will be taxed. Income tax demand 7 lakh raised it. 2 lakhs fair value இருக்குது. It is not probable சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். In relations to the above mentioned contingent liabilities, S Limited has given indemnification understanding of its limited up to the maximum of fees 1 crore. 1 crore represents acquisition rate. Any amount which would be received in respect of above undertakings will not be taxable. The tax based on the assets and liabilities of S Limited is equal to the respective carrying values of recognized balance sheet. Carrying value of non-current assets sold for sale 4 crores represents its fair value less cost to sell accordance with the DAS. In consideration, இப்போதான் நம்ம கன்சிடரேஷனுக்கே வரும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா தேவை தான், இந்த பாயிண்ட் தேவை. பட் இப்போ நம்ம வந்து ஐடி பிங்கிற கான்செப்ட்ல தானே வரும். ஸோ ஐடி பிங்கில் வந்து ஐ முடிச்சாச்சு, டி முடிச்சாச்சு, அடுத்து நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த ஆள் வாங்குறாங்க, அதாவது H Limited தானே வாங்குறாங்க.
அப்போ இன் கன்சிடரேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இன் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் தி அடிஷ்னல் state purchased by Hutch Limited on 1st January 2017, it has issued to the selling shareholders of H Limited 1 equity shares of H Limited for every 2 shares held in S Limited. அப்ப purchase consideration first எத்தனை ஷேர்னா இப்ப என்ன சொல்றாங்க, 2 ஷேருக்கு ஒரு ஷேர். என்னங்க நான் சொல்ல அங்க சொல்லிக்கிறாங்க, 1 equity share of H Limited for every 2 shares held in S Limited. The fair value of equity shares of H Limited as on 1st January 2017 is 10,000 shares. அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இவருடைய ஷேர் முதல்ல எவ்வளவுன்னு பார்ப்போம். யாருடைய ஷேரு? ஈக்குட்டி ஷேர் எவ்வளவு, யாரோடது பார்க்கணுங்க, ஃபேர் வேல்யூ எடுத்துக்கணும்ல, இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. 12 வகுத்தல் 100. இப்ப 12 வகுத்தல் 100 யாரோடது? எஸ் லிமிட்டோடைய ஷேர் எவ்வளவு ஆச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். 12 கோடியா? 12 கோடி வகுத்தல் 100 என்னாச்சு பாருங்க. சோ 12 கோடி வகுத்தல் 100 என்னாச்சு? 0.2 ஷேர்ல எத்தனை ஷேர்ஸ் அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% வாங்கிட்டாரு இல்லைங்க. 0.2 crore ஷேர்ல 45%. அப்போ 0.2 crores into 45%. இதுல 2 crore ஷேர்ஸ் இல்லையா, அப்போ 1/2 into 10,000, அப்போ 270 crore. am I correct? திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சு. 270 crores எப்படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துச்சுன்னு உடனே சொன்னா ஆன்சர் வந்துடாது. சரி, என்ன கான்செப்ட்னா இங்க சொல்லிட்டான், இவங்க 2 ஷேர் நீங்க எஸ்டிமேட் வச்சிருந்தா என்னுடைய எஸ்டிமேட் ஒரு ஷேர் வாங்கிட்டு என்னுடைய ஷேர் வேல்யூ 10,000 ரூபாய். அப்ப இவருடைய வேல்யூ என்னன்னா 0.2 ஷேர்ஸ் 0.2 crore into 45%. அப்ப 0.2 crores into 45%, how much? 0.054 என்னங்க, into 1/2 into 10,000. இந்த வேல்யூ 270 crores இருக்கும். செக் பண்ணி பாருங்க. திருப்பி சொல்ற, 0.12 into 45% into 1/2 into 10,000, 270 crores. இதுதான் நீங்க தரணும். யாருக்கு அப்படின்னா ஹச் லிமிடெட் எஸ் லிமிடெடுக்கு தரக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் இல்லைங்க, ஷேரா 270 crore. அது புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஷேர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். On 1st January 2017, H Limited has paid 50 crore in cash. Has paid, அப்போ 200 has paid பே பண்ணியாச்சு. கேஷா? அப்போ கேஷ் எவ்வளவு பே பண்ணாங்க? 50 crore. ஓகே, அதையும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னங்க, additionally 31st 3/2019, Hutch Limited will pay 30 crore to the selling shareholders of S Limited if 2019ல நான் 30 கோடி தரேன், if return on equity S for the year ended 31st March 2019 is more than 25%. சரி, return on equity வந்து 2019 மார்ச்ல 25% மேல இருக்கணும். Hutch Limited has estimated the fair value of this obligation on 1st January 2017. அப்போ எஸ் லிமிடெட் என்ன எஸ்டிமேட் பண்ணுது ஃபேர் அப்ளிகேஷன்? 1st January 2017ல எவ்வளவு இருக்குமா? 22 crore. அப்போ இந்த 30யோட கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் எவ்வளவு? 22 crores. அப்போ கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் எவ்வளோங்க? 22 crores. ஸோ 270 ப்ளஸ் ஒரு 50 ப்ளஸ் ஒரு 22. ஸோ 342 crore அப்படின்றது இங்கே சாத்தியப்படுமான்னு கேட்டால் எஸ், 342 crores அப்படின்றது ஒரு சரியான ஆன்சர். திஸ் இஸ் கால்ட் ஐ திங்க் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் கூட பார்த்துக்கலாம். 342 crore தான் வந்திருக்கும். எஸ் சார், அந்த 7.1 அதை நான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 250
5022 இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். சரி, இந்த ப்ரீவியஸ் நம்ம சொன்ன அந்த பர்ச்சேஸ் கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி 1/11/2006 அப்போ வந்து ப்ரீவியஸ்லி ஹெல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ அது எவ்வளோ நம்ம பார்க்கணும். அதுலேயும் கணக்கிலே கொடுத்துக்கலாம், நல்லா கவனிச்சுனா தெரியும். இது ரொம்ப ஈஸி தான். எஸ், வெரி சிம்பிள். The quoted price of equity shares of S Limited on various date is as follows. And as on 1st January 2017, 395. As on 1st November 2016, 350 crores. அப்போ ப்ரீவியஸ்லி ஹெல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ 15% வாங்கியிருப்பார் அல்லவா. இப்போ 15%னா இந்த 0.2 crore 15% into 395 எடுக்கணும்னா இன்னைக்கு, அதாவது வாட் இஸ் த அக்விசிஷன் டேட் அன்னைக்கு 395 தான் இருக்கணும். அப்போ 350 இங்கே எடுத்துடக்கூடாது. ஸோ 1st January 2000 அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நான் என்ன லாஜிக்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. 0.2 into 15% into 395 7.11. இப்போ 7.11 அப்போ 349.11 தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுதான் இங்கே இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இதான் வந்திருக்கும். இது எப்படி போட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹெல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹெல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும், 0.12 தான் இருந்திருக்கும் இல்லையா. இதானே ஷேர் கேபிட்டலு. அப்போ 0.12 தான் ஷேர்ல 15% இவர் ஹெல்டு பண்ணியிருந்தா எவ்வளோ வச்சிருப்பாரு, 365. ஸோ ஏன் 365 எடுத்துருந்தா, ஏன்னா அந்த டேட் ஆஃப் அப்ரிசியேஷன் டேட் அன்னைக்கு எவ்வளோ வேல்யூ இருந்திருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அன்னைக்கு டேட் அன்னைக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் அந்த நாம் நவம்பர் வேல்யூ எடுக்காம நம்ம என்ன செய்யணும், ஜனவரி வேல்யூ எடுக்கணும். ஏன் நவம்பர் வேல்யூ எடுக்கணும், நான் நவம்பர் அன்னைக்கு கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிக்கிற டேட் என்னைக்கு 1st January. ஸோ அதனால பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 349.911 அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துலேயே வந்துடும். ஸோ ஐடி பின்ல நம்ம ஐடென்டிஃபை அக்வயர் கண்டுபிடிச்சாச்சு. டேட் ஆஃப் அக்விசிஷன். மூணாவது வந்து பி படிச்சாச்சு, பி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். அடுத்தது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட், அதாவது சப்சிடரி. இது ரொம்ப முக்கியம். அது வார்த்தை யாரும் எழுதுறதில்லை, அது எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும், எழுதிக்கங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். சரி, அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ்னா கண்டிப்பாக நெட் அசெட்ஸுக்கு வந்து அசெட்ஸு மைனஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நெட் அசெட்ஸு. அப்போ அசெட்ஸ் எடுக்கும் பொழுது என்ன எடுக்கணும், லைபிலிட்டிஸ் எடுக்கும் போது என்ன எடுக்கணும் தான் கேள்வி. சரி, அசெட்ஸ் எப்படி எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா படாது. லைபிலிட்டிஸ் அப்படி எடுத்து போட்டுடலாம்னு கேட்டால் படாது, அப்படி எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குதுல்ல, நம்ம ராவல் டக்குன்னு எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் திங். அப்போ நம்ம சம்மில் என்ன இருக்குதோ அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ பார்க்க முடிச்ச சம்மில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அசட்டா ஃபேர் வேல்யூ தான் மேக்ஸிமம் எடுக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஃபேர் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் நம்ம ஃபேர் வேல்யூ எடுக்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கூடிய அசட்டாக நம்ம தூக்கிட்டு வந்து வைப்போம். டிசைன் இருக்கு அப்படி. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டு ஃபேர் வேல்யூ தானே எடுக்கணும் 90. இப்போ பிபி எவ்வளோங்க, சரி நான் இங்கே வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக, நான் இங்கே வைக்கல. அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம போட முடியாது காசில், அதனால் இங்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அசட்டு லைபிலிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது காசில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 90. பிபி ரொம்ப சிம்பிளாக போடுங்க 90. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எவ்வளோங்க 30. அப்புறம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எவ்வளோங்க 350. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் எவ்வளோங்க 20. ட்ரேட் ரிசீவல்ஸு 20ங்க. இப்போ ட்ரேடு ரிசீவல்ஸு 20ங்க. கேஷ் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏதாவது கேஷ் வந்து 4.5 போடக்கூடாது. ஏன்னா கேஷோட வேல்யூ வந்து கேரிங் வேல்யூ தான் இருக்கும், அது மட்டும் முக்கியம். ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் பண்ணிடுறேங்க உங்களுக்கு, அது மட்டும் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ தான் வரணும், 4 தான் வரணும். அடுத்து வந்து நான் கரண்ட் அசெட்ஸு, சரி கேஷ் போட்டாச்சா, ஒரு தான் போகணும். நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்டு பாசிட்டிவ்ஸ். இப்போ நான் கரண்ட் அசெட்ஸ் வந்து
4.5 போடாதீங்க, அதில் சில விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன். அதுக்கும் ரவுண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து 4 தான் போடணும். எப்படின்னா இங்கேயே சொல்லியிருப்பேன் பாருங்க, கேரிங் வேல்யூ ஆஃப் நான் கரண்ட் அசட். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரிங் வேல்யூ ஆஃப் நான் கரண்ட் அசட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல்ஸ் 4 crore ரெப்ரசன்ட் இட்ஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல்ஸ் ஆஸ் பெர் இன் டேஸ். அப்போ 4 crore தான் நம்ம போட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் 4 crore போடுங்க. இதுதான் வந்து ஐ திங்க் வேல்யூ கரெக்டான வேல்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் லைபிலிட்டிஸ் அதே போல தான். லைபிலிட்டிஸ்க்கும் நம்ம போட்டலாம் 28. என்னங்க 28ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் 28 இல்லைங்களா? நம்ம அதை பார்த்தாங்க போடணும், கரெக்டாக போடுங்க. அடுத்து பவரிங்ஸ் இல்லைங்க, பவரிங்ஸ் 20. ஸோ 20, 28. ட்ரேடு பேயபிள்ஸ் 3 கோடி. ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டிஸ் வந்து 4 crore. இதெல்லாம் வந்து நீங்கள் லைபிலிட்டிஸ் எதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதுதான் இங்கே வேல்யூ. சரி, இதை எடுத்து நம்ம போட்டுற முடியாது சில, ஏன்னா இதில் டிடிஎல் வரும்னு சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா எப்பயுமே இந்த கேரிங் வேல்யூவும் ஃபேர் வேல்யூ வந்துச்சுன்னாவே டிடிஎல் வரும்னு நம்ம அங்கே சொன்னோம். அப்போ திருப்பி நம்ம என்ன செய்யணும், இந்த டிடிஎல் நம்ம என்ன செய்யணும் பண்ணி ஆகணும். அப்போ டிடிஎல் ஃபர்ஸ்ட் வந்து கேரிங் அமௌண்ட்டு, டேக்ஸ் பேஸு, டிஃபரன்ஸு, டேக்ஸு, இந்த ஃபார்முலா இதை வச்சு நம்ம போட போவோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கேரிங் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேரிங் அமௌண்ட் இஸ் நாட் அ கேரிங் அமௌண்ட், ஃபேர் வேல்யூ தான் கேரிங் அமௌண்ட். அப்போ ஃபேர் வேல்யூ கேரிங் அமௌண்ட், டேக்ஸ் பேஸ் தான் கேரிங் அமௌண்ட். அப்போ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய கேரிங் அமௌண்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்க, பிபிஇ 40. ஸோ இங்கே பிபிஇ 40 இங்கே வெளியே வச்சுக்கிறேன். இங்கே 40 இருந்துச்சு. ஃபேர் வேல்யூ எவ்வளோ இருக்குதுங்க, 90. ஸோ குறைஞ்சிருச்சா டேக்ஸ்? நம்ம எப்பவுமே வி ஆர் ஆல்வேஸ் ட்ரை டு ஈக்குவலைஸ் டேக்ஸ் பேஸ். அப்போ ஃபிக்ஸட் அசெட் வந்து டேக்ஸ் பேஸ் ஈக்குவல் பண்ணால் குறைக்கணும். அப்போ 50 ரூபா குறையுது. அப்போ அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருச்சுனாவே அது வந்து டிடிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் 30% கணக்கில் கொடுத்துட்டான். ஆனால் எங்கேயும் சொல்ல வேணும்னு சொல்ல, கணக்கில் பாருங்க 30% கொடுத்துருப்பான். எங்கேங்க சரி சொன்னீங்க 30% இருக்குது இல்லையா? பாருங்க, அதனால எதையுமே நம்பாமங்க செக் பண்ணிக்கோங்க. அப்போ 5 அப்போ 50னா என்னாச்சு 15. என்னது 15 டிடிஎல். எப்படி டிடிஎல்? அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிபிஇ லைனாக வந்துடலாம். அடுத்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் 20, 30. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் 20, 30. என்னது 20, 30? ஃபேர் வேல்யூ ஆல்வேஸ் எங்க கேரிங் அமௌண்ட், அதான் வந்து 30. இது 20 இல்லைங்களா? 10 ரூபாய் என்ன செய்யுது, குறையுது. என்னது அசெட் தான் குறையுது. அசெட் குறைஞ்ச 5. ஸோ டிடிஎல்லா? எஸ் டிடிஎல். 30. இது தப்பு, 3 ரூபா தான் போமாங்க. ரைட், கரெக்டு. அடுத்து அதையும் போட்டிங்களா? அதுக்கடுத்து என்ன வருதுங்க உங்களுக்கு? அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 100, 350. இப்போ 350, 100. ஃபர்ஸ்ட் 350 இங்கே போடுங்க, 100 அங்கே போடுங்க. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 350, 100. ஸோ 250 டிஃப்ரெண்ட்டுங்க. 250க்கு 30% போடுங்க. 250க்கு 30% போடுங்க. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தலாம். 75. ஸோ 75. அப்போ இது என்னங்க ரெடியூஸ் தான் பண்ணுறீங்க. தட் இஸ் ஆல்சோ டிடிஎல். ஸோ 75 ஆகுது டிடிஎல். அவ்வளோதான், அசெட்லாம் முடிஞ்சுதா? இன்வென்ட்ரிஸ் 2020 டிஃப்ரெண்ட்டில், 2020 டிஃப்ரெண்ட்டில். இதுக்கு வராது. ஸோ 4.5 என்னது கண்டிஜென்ட்டு லைபிலிட்டிஸ், அது வராது. நான் கரண்ட் அசெட்ஸ் செல்ஃப் வராது. சரி, அடுத்து எங்கே தான் நம்ம போகணும்? பாரோயிங்ஸு வராது. ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் 28. பேரபிள்ஸ் 3. ப்ரொவிஷனல் வாரண்ட்ஸ் 4. ஸோ எவ்ரி திங் இஸ் வராது. அப்படிலாம் இல்லை, இங்கே வருது. நீங்கள் என்ன சொல்லலாம், லா சூட் ஃபைல்டு பை கஸ்டமர் ஃபார் கிளைம் ஆஃப் rupees 2 crore. 0.5 வந்து ஏன்னா கஸ்டமர் நம்ம மேலே கேஸ் போட்டு வச்சுக்கலாம். 0.5 இட் இஸ் நாட் ப்ராபபிள் தட் outflow of embodying economic benefit will be required. Any amount which would be paid in respect of lawsuit will be tax deductible. நான் வந்து எந்தாச்சும் ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா அதுக்கு லாஷூட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ 0.5ன்றது வந்து லைபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ இன்டான்ஜிபிள் லைபிலிட்டிஸ் 0.5 இந்த 0. ஸோ லைபிலிட்டிஸ் வந்து என்ன செய்யுது, குறையுது. லைபிலிட்டிஸ் குறைஞ்சா உங்களுக்கு என்னதான் அசெட் தான். ஸோ டிஃபரன்ஸ் 0.5, அதுக்கு 30% போட்டால் 0.5ல 30% செக் பண்ணி பார்த்துக்கங்க, எதையும் நம்பாதீங்கோ. ஸோ 1.15. அப்போ இது டிடிஏ இல்லை, டிடிஏ இது டிடிஎல் கிடையாது, இது வந்து டிடிஏ.
ஏ. அவ்வளோதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாயிண்ட் 5ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டால் எஸ் முக்கியமான விஷயம். அடுத்தது இவ்வளோதானு கேட்டால் எஸ் இவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அதாவது சரி இது ஏன் 2 crore எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தா இட்ஸ் சைலண்ட் அபவுட் டேக்ஸ். இட்ஸ் சைலண்ட் பண்ணிடுச்சு. அதை பற்றி அது எனி அமௌண்ட் விச் வுட் பி பேட் இன் டேக்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாஸ் வுட் வில் பி டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லிக்கிறேன். பட் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால வந்து இந்த 2 lakh நம்ம என்ன செய்ய முடியாது, என்னவா காமிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிடிஏவாக நம்ம காமிக்க முடியாது. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் 7 crore வந்து 2 வந்து ஃபேர் வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த 2 crore எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றதே என்னுடைய ஆன்சர். சரி அது டிடிஏக்கு தான் வராது. ஏன்னா அங்கே தான் சொல்லிக்கிறேன் எனி அமௌண்ட் விச் வுட் பி பேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாஸ் வில் பி டேக்ஸ் டிடக்ஷபிள். ஸோ இப்போ டிடிஏக்கு தான் வராதுன்னு கேட்டால் அசட்டுக்கு வந்து உட்காரமான்னு கேட்டால் எஸ் அசட்டுக்கு வந்து இந்த 2+2 மதிங்க வந்து உட்காந்துரும் லைபிலிட்டியில். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த அதாவது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்ற இடத்துல வந்து 2.5 வந்துடும். 2 + 0.5 சேர்ந்து எங்கே வந்துடும்னா லைபிலிட்டிஸ் வந்து உட்காந்துக்கும். ஆனால் எதில் வந்து உட்காராது, டிடிஏலுக்கு வராது. இப்போ டிடிஏ எவ்வளோ டிடிஎல் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 5 + 3 5 + 3 + 75 -15. ஸோ 92.85 அப்படின்றது உங்களுக்கு நெட்டா டிடிஎல் தான் வரும். ஏன்னா டிடிஎல் தான் அதிகமாக இருக்குது, டிடிஏ கம்மியாக இருக்குது. ஸோ 92.85 அப்படின்றது வந்து நீங்கள் அசெட்டா லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா கடைசி ஒன்றாவது லைபிலிட்டிஸ். ஏன்னா டிடிஎல் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் டிடிஎல் ஒர்க்கிங் பார்த்து எழுதிக்கிறோம். ஸோ 92.85 அப்படின்றத நம்ம போட்டுருங்க. சரி அடுத்தது வந்து இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லாமல் வந்திருப்பாங்க இந்த இடத்துல. In relation to above mentioned contingent liabilities, S Limited has given indemnifications undertaking H Limited up to maximum 1 crore. 1 crore represent acquisition date of fair value of indemnification undertaking. Any amount which would be respected of above undertaking shall not be taxable. These tax-based assets and liabilities of S Limited is equal to their carrying values being recognized in balance sheet. So, the 1 crore indemnification minus சரி தான் ஆகும். ஸோ இந்த இண்டெம்னிஃபிகேஷன்றது ஒரு அசட் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் அசட்டில் போய் என்ன செய்யணும், இண்டெம்னிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படிவாக சேர்த்துறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அவர்களை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேறு வழி இல்லையே, செக் பண்ணி தானே பார்த்தோம். 90 + 30 + 350 + தப்பா போட்டுங்க, நல்லா கவனிங்க. 90 + 30 + 350 + 20 + 20 + 4 + 4 + 1. ஸோ 519 ரூபாய்ங்க. இந்த பக்கம் 519 கோடி, 519 ரூபாய் இல்லை. லைபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கூட்டுங்க, அவசரப்பட்டு கூட்டினா தப்பாக போயிடும். நம்ம கணக்கு என்டையராகவே சேஞ்சஸ் ஆகிடும். நிறைய டைம் இந்த மாதிரி நான் அனுபவம் கொடுக்குறேன். என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, தப்புன்னு ஆகிட போகிறது இல்லை. புரியுதுக்கா தானே? 150.35. ஸோ 150.35. ஸோ 519ல் லைனாக வரலாம். 519 - 150.35 பெரிய கணக்கு இருக்காது. 368.65. அப்போ இது கழிக்கணுங்க. 519 - 150.35 கழிச்சா வரக்கூடிய வேலை என்ன, 368.65. செக் பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் தப்பு தான். 365.6 இதுதான் என்னங்க ஐஎன்ஏ. ஐஎன்ஏன்னு என்னன்னு தெரியுமில்ல. அடுத்து 4வது பாயிண்ட். இப்போ ஐடி பிங்கில் நம்ம பி முடிச்சாச்சு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் தானே இங்கே. அது எவ்வளவு, 368.65. அது ஐஎன்ஏ. சரி ஐஎன்ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ 60% வந்து யார் எடுத்துருக்கிறா, இந்த அக்வயரரு. அப்போ 40% என்னவா தான் இருக்கும், கண்டிப்பாக நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா. அப்போ 365 அதில் 40% போட்டு பார்த்தா எவ்வளோச்சு. ஐயோ கால்குலேட்டர் ஓப்பன் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். 368ல் 40% எவ்வளோச்சுங்க, 147.46 தான் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். சரி அப்போ அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஜிபிபி ஆர் குட்வில் இல்லையா, குட்வில் ஆர் கெயின் ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேஸா. எஸ். சரி அதுக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவுங்க, எவ்வளவு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், 342. ப்ரீவியஸ்லி ஹெல்டு
இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 7.11 அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஆமாம் அதில் பாருங்க, இது நான் மனப்படமாக அடிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் தப்பாக பண்ணுங்க. பார்த்தீங்களா தப்பு வருது பார்த்தீங்களா, 342 தானே, சரி கேட்டுதான் 37.11 as previously எழுதி இன்சூரன்ஸ். அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட்டாச்சு, அது வந்து 45%, இது 15%, 60. அடுத்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 40%, ஹவு மச்சு 147.46. ஐஎன்ஏ எவ்வளோங்க 368.65. இப்போ ஜிபிபிஆர் ரிசர்வ் கண்டுபிடிப்போம் எவ்வளோ இருக்குது வேல்யூ. அதாவது 300 வர மாட்டேங்குது. 368 மதிப்புள்ள 368.65 மதிப்புள்ளத 342 7.11 மைனஸ் 147 127.92 127.92 ஜிபிபியா இல்லை குட்வில்லான்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது 368 மதிப்புள்ளத நம்ம எச்சா தான் வாங்கிக்கிறோம், அப்போ வந்து குட்வில் தான். இவ்வளோதான் அந்த கணக்கு ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு போட வேண்டியதான். சரி, கிட்டத்தட்ட இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஆன்சர்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தான் அதோடைய கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆன்சர் வேணால் செக் பண்ணுறதா நீங்கள் வேணால் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் கரெக்டாக வந்துச்சு. டெஃபர் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் 92.85 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 92.85 எஸ் இங்கே வந்திருக்கோம். அடுத்தது நெட் ஐடென்டிஃபை அசெட்ஸ் 368.65 வந்திருக்கும். அது வந்து 368.65 வந்துருச்சு. அடுத்தது அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்க 147.46 ப்ளஸ்ஸு குட்வில்லான்னு கேட்டிங்கன்னா எஸ் 197.92 127.92 சரிதான். ஸோ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பெருசாக இருக்கும், ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஐடி பிங்குன்னு மனசில் வச்சுருங்க. ஐடி பிங்குன்னு என்ன? ஐடென்டிஃபை த அக்வயர்ட் டேட் ஆஃப் அக்யூசியேஷன் 17 and 111. பிங்குனா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் வந்து ஷேராக வாங்குறாங்க, கேஷாக வாங்குறாங்க, கண்டிஜென்ட்டாக வாங்குறாங்க, இது மூணுத்தையும் போடும். ப்ரீவியஸ் இன்சூரன்ஸஸ் அவர் பேக் கொடுத்துருப்பான். அடுத்தது வந்து பார்க்க போனால் நெட்டஸ் இருக்க முடிக்கும் போது ஃபேர் வேல்யூ தான் நம்ம போட்டாகணும். அசட்டோட ஃபேர் வேல்யூயும் லைபிலிட்டிஸ் ஃபேர் வேல்யூயும் போட முடியும். அதில் வந்து டிடிஏ இருக்குதா டிடிஎல் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சில டிடிஏ இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கணக்குலேயே அவன் சொல்லியிருப்பான் சில விஷயங்கள். இந்த இடத்துல வந்து டிடிஏ வரும், ஏன்னா பிகாஸ் எனி அமௌண்ட் விச் வுட் பி பேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாஸ் வுட் வில் பி டேக்டு ரிசிடன்ட் கொடுத்ததுனால டேக்ஸ் நம்ம போடுறோம் 30%. அதனால 0.5 கன்சிடர் பண்ணுறோம். பட் இந்த 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேக்ஸ் சொல்லாதனால நம்ம டிடிஎல்க்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2.5ன்றது வந்து ரெண்டுமே கண்டிஞ்சென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம லைபிலிட்டிஸ் மட்டும் எடுத்துருவோம். 2.5 செக் பண்ணி பாருங்க. அதே போல் கண்டிஞ்சென்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதாவது இன் ரிலேஷன் வித் அபவ் மென்ஷன் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் எஸ்என்பி ஹஸ் கிவன் இண்டெம்னிஃபிகேஷன் அண்ட் டேக் ஹெச்மெண்ட் அப் டு மேக்ஸிமம் 1 crore அது ஒரு அசட்டை நம்ம கன்சிடர். இண்டெம்னிஃபிகேஷன் அசட்ஸ் வந்து 1 crore, அந்த 1 crore நீங்கள் போட்டு ஆகணும். அடுத்து வந்து என்சிஏ நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4.54 இருக்கும். நான் 4 எடுத்துக்கிட்டோம்னா 4.5 எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே இண்டிஏஎஸ்ல வந்து ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் செல் கொடுத்ததுனால இந்த 4 lakh எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெட் அசெட்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதில் 40% என்சிஏ வந்துடும். ப்ரீவியஸ்லி இன்சூரன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஐஎன்ஏ கழிச்சுன்னா உங்களுக்கு ஜிபிபிஆ குட்வில்லான்னு கிடைச்சது. ஸோ குட்வில் இஸ் அ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கணக்கு ஒரு நான் எழுதிக்கிற கான்செப்ட் வைஸ் நீங்கள் போனீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ். இந்த புக்லேயே ஆன்சர் இருக்கும், பட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.